கோவையில் நீதிமன்றம் அருகே ரவுடி வெட்டி கொல்லப்பட்ட விவகாரத்தில் தொடர்புடைய 2 பேர் தப்பி ஓடியபோது போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தி பிடித்தனர். கோவை கீரணத்தம் பகுதியைச் சேர்ந்த கோகுல் மற்றும் சரவணம்பட்டி சிவானந்தபுரம் பகுதியைச் சேர்ந்த மனோஜ் இருவரும் பல்வேறு குற்ற வழக்கு மற்றும் கஞ்சா வழக்குகளில் தொடர்பு உள்ள நிலையில் வழக்கின் வாய்தாவிற்காக கோவை நீதிமன்றத்திற்கு நேற்று வந்தனர். நீதிமன்றத்திற்கு அருகே உள்ள கோபாலபுரத்தில் இருவரும் தேநீர் அருந்திய நிலையில் அவர்களை பின்தொடர்ந்து வந்த 4 பேர் கொண்ட கும்பல் தேநீர் கடை முன்பாக கத்தியால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடினர். இதில் கோகுல் உயிரிழந்த நிலையில் மனோஜ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் முன்விரோதத்தின் காரணமாக இந்த கொலை நடந்திருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் அண்டை மாவட்டங்களிலும் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். கோகுல் கொலை வழக்கில் தொடர்புடைய 7 பேர் கோத்தகிரியில் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். அவர்களை கோவைக்கு போலீசார் அழைத்து வந்தனர். அப்போது மேட்டுப்பாளையம் அருகே ஜோஷ்வா மற்றும் கௌதம் ஆகிய 2 இளைஞர்கள் போலீசாரிடமிருந்து தப்ப முயன்றனர். இதையடுத்து காவல்துறையினர் அவர்கள் இருவரையும் காலில் சுட்டு பிடித்தனர். வாஜ்பாய் ஆட்சியை கவிழ்த்த அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வைத்திருப்பது ஏன் என உங்களில் ஒருவன் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். அதானி சர்ச்சை குறித்து பிரதமர் மோடியின் மௌனம், ஆன்லைன் ரம்மி தடை சட்டம் குறித்து ஆளுநரின் நடவடிக்கைகள் உள்ளிட்டவை குறித்தும் முதலமைச்சர் பதிலளித்துள்ளார். பொய் வாக்குறுதிகளை அளித்து திமுக வெற்றி பெற்றுவிட்டதாக எடப்பாடி பழனிசாமி சுமத்திய குற்றச்சாட்டிற்கு ஓராண்டுக்குள் அனைத்தையும் நிறைவேற்றி காட்டுவோம் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். தூத்துக்குடியில போராடணுங்கள துப்பாக்கியால சுட சொல்லிட்டு டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு போய் சொன்னாரு அந்த பழனிசாமிய. அவர் அப்படித்தான் பேசுவார். அளித்த வாக்குறுதியில 85 விழுக்காடு வாக்குறுதிகளை நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம். சொல்லாத பல திட்டங்களையும் நிறைவேற்றி வரோம். முன்பு சொன்ன புதுமை பெண் திட்டங்கிறது நாங்க தேர்தல் வாக்குறுதியில சொல்லாதது. ஓரிரு திட்டங்கள் பாக்கி இருக்கு. அது எல்லாத்தையும் வர ஓராண்டுக்குள்ள நிறைவேற்றி காட்டுவோம். அதானி குழுமத்திற்கு எதிராக வந்துள்ள அறிக்கை பற்றி கூட்டுக்குழு விவாதத்திற்கு மத்திய அரசு தயாராகவில்லாமல் இருப்பது பற்றி முதலமைச்சர் ஸ்டாலின் கருத்து தெரிவித்தார். யார் கேட்ட கேள்விக்கும் பதில் சொல்லாம மணிக்கணக்கில் எப்படி பேசுறதுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பாஜக ஆட்சி மீதும் பிரதமர் மீதும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு வருது. அது எதுக்குமே பிரதமர் பதில் சொல்லல. நாட்டு மக்கள் எனக்கு கவசமாக இருக்கிறாங்கிறத மக்கள் சொல்லல, அவரா சொல்லிக்கிறார். வார்த்தை ஜாலங்கள் தான் அவரது உரையில இருந்துச்சே தவிர பிபிசி ஆவணப்படம் பற்றியோ அதானி விவகாரம் குறித்தோ அவர் விளக்கம் அளிக்கல. நாட்டுக்கு கொடுத்த வாக்குறுதியில எதை நிறைவேற்றி இருக்கிறோம்னு பிரதமர் வரிசைப்படுத்தல. குறிப்பா தமிழ்நாட்டுக்கு சொல்ல பிரதமர் கிட்ட எதுவுமே இல்லை. திமுக ஆட்சியை கலைத்த காங்கிரசுடன் கூட்டணி வைக்கலாமா என்ற பிரதமரின் கேள்விக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் பதிலளித்துள்ளார். பாஜக ஆட்சியை கவிழ்த்த அதிமுகவோட கூட்டணி வச்சிருக்கிறவர் இதை கேட்கலாமா? ஆன்லைன் ரம்மி விளையாட்டால் ஏற்படும் உயிரிழப்புகள் தொடரும் நிலையில் அதற்கான தடை சட்டத்திற்கு ஆளுநர் ஒப்புதல் கொடுக்காமல் இருப்பது மர்மமாகவிருப்பதாக கூறினார். ஆன்லைன் ரம்மி விளையாட்டுல சிக்கி மீள முடியாம தற்கொலை பண்ணிக்கிறவங்களை பற்றிய செய்திகள் தினந்தோறும் நாளிதழ்களை வருது. இவையெல்லாம் தமிழ்நாடு ஆளுநருக்கு தெரியலையா? இன்னும் எத்தனை உயிர்கள் பலியானால் அவர் கையெழுத்து போடுவார்? அமைச்சரவை அனுப்பிய அவசர சட்டத்துக்கு ஒப்புதல் அளித்த ஆளுநர் அதே சட்டத்தை சட்டமன்றம் மூலமா நிறைவேற்றி அனுப்புனா 3 மாசமா ஒப்புதல் வழங்காம இருக்கிறது தான் மர்மமா இருக்கு. இதில் என்ன கொடுமை என்றால் ஆன்லைன் விளையாட்டுகளை வெல்லக்கூடிய தொகைக்கு வரி போடுறது தான். ஒன்றிய நிதி அறிக்கையில இது இருக்கு. ஆன்லைன் விளையாட்டுகளை தடை செய்யாம அதை அங்கீகரிக்கும் வகையில் வரி போடுறவங்களை என்ன சொல்றது? அமலாக்கத்துறைதான் எதிர்க்கட்சிகளை இணைத்திருக்கிறது என்று பிரதமர் பேசியிருப்பது அமலாக்கத்துறை எதற்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்பதற்கான பிரதமரின் ஒப்புதல் வாக்குமூலம் என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். அமலாக்கத்துறை எதற்கு பயன்படுத்தப்பட்டு வருதுங்கிறதுக்கான பிரதமரின் ஒப்புதல் வாக்குமூலம் இது. எதிர்க்கட்சிகளை பழிவாங்குறேன்னு நாடாளுமன்றத்தில் முதல் முறையா ஒரு பிரதமரை ஒப்புக்கொண்டிருக்கிறார். இது நாட்டுக்கு நல்லதில்லை, தன்னாட்சி அமைப்புகளுக்கு நல்லதில்லை, ஜனநாயகத்திற்கு நல்லதில்லை. மத்திய நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டு உள்ளதாகவும் ராகுல் காந்தி, கார்கே ஆகியோரின் பேச்சுகளை நாடாளுமன்ற அவைக்குறிப்பில் இருந்து நீக்கியிருப்பது ஜனநாயக மரபுகளுக்கு எதிரான செயல் என்று முதலமைச்சர் குறிப்பிட்டார்.
அதிமுகவிற்கு இரட்டை இலை சின்னம் கிடைத்திருப்பது அக்கட்சிக்கு சாதகமாக அமையாது என்றும், ஆக்கப்பூர்வமான அரசியல் தன் பாணி, அவதூறு பரப்புவது எதிர்க்கட்சிகளின் பாணி என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். இடைத்தேர்தலுக்கு சுமார் 10 நாட்களே உள்ள நிலையில் அரசியல் கட்சிகளின் பரப்புரைகளால் ஈரோடு கிழக்கு தொகுதி சூடுபிடித்துள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி பெரியார் நகர் பகுதியில் திமுக தேர்தல் பணிமனை அலுவலகத்தில் திமுக தேர்தல் கள பணியாளர்களுக்கு அக்கட்சி பொதுச் செயலாளரும் அமைச்சருமான துரைமுருகன் அறிவுரை வழங்கினார். 70,000 வாக்கு வித்தியாசம் வெற்றி பெறணும், வெற்றி பிரகாசமா இருக்கிறது. KS நகர் பகுதியில் அதிமுக வேட்பாளர் தென்னரசுக்கு ஆதரவாக முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்காளர்களை சிறுபான்மை பெரும்பான்மை என திமுக பிரித்து பார்ப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். வாக்காளர் பெருமக்களை பிரித்தாண்டு சிறுபான்மை பெரும்பான்மை என்று சொல்லி அந்த சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை அபகரிப்பதற்காக இந்த ஆட்சியாளர்கள் அதை கையில் எடுத்திருக்கிறார்கள். எங்களை பொறுத்தவரையில் அனைவரும் ஒருவரே. ஈரோடு கிழக்கு தொகுதியில் தேமுதிக வேட்பாளருக்கு ஆதரவாக அக்கட்சியின் துணைச் செயலாளர் சுதீஷ் பொதுமக்களுக்கு காய்கறி மற்றும் முட்டை ஆகியவற்றை விற்பனை செய்தும் தேநீர் போட்டு கொடுத்தும் வாக்குகளை சேகரித்தார். வைரப்பாளையம் பகுதிக்கு உட்பட்ட 14வது வார்டு மற்றும் 17வது வார்டுகளில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அதிமுக வேட்பாளர் தென்னரசுவுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர் திமுகவினர் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் வாங்கிக் கொள்ளுமாறு கூறினார். நீங்கள் அவர் கொடுக்கும் வரை வாங்கிக் கொள்ளுங்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை. கொடுக்க கொடுக்க வாங்கிக் கொண்டே இருங்கள், மகிழ்ச்சியோடு இருங்கள். நாங்கள் வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம். ஆனால் தேர்தல் முடிவென்பது உங்கள் கையிலே தான் இருக்கிறது. தொகுதியில் களம் காணும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மேனகா ஆதரவாளர்களுடன் சென்று பொதுமக்கள் வியாபாரிகளை சந்தித்து ஆதரவு கோரினார். பறை இசைத்து விவசாயி சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு வாக்காளர்களிடம் வேண்டுகோள் விடுத்தார். காங்கிரஸ் வேட்பாளர் EVKS இளங்கோவனுக்கு பரப்புரை மேற்கொள்வதற்காக அக்கட்சியின் மாநில தலைவர் KS அழகிரி ஈரோடு வந்துள்ளார். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இடைத்தேர்தல் என்பதாலேயே பாஜகவை எடப்பாடி பழனிசாமி தள்ளி வைத்திருப்பதாகவும் தேர்தலுக்கு பின் ஒன்றிணைந்திடுவார் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி விமர்சித்தார். பாரதிய ஜனதாவோ அண்ணாமலையோ மோடியின் படமோ தங்களோடு வந்தால் இந்த தொகுதி மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என்பதை புரிந்து கொண்டு சற்றே விலகியிரும் பிள்ளாய் என்று அவர்களை சொல்லியிருக்கிறார்கள். அவ்வளவுதான். அதற்கு மேல ஒண்ணு இல்ல. தேர்தல் முடிந்த பிறகு திரும்பவும் ஒன்னாயிடுவாங்க. ஈரோடு கிழக்கு தொகுதியில் அதிமுக வேட்பாளர் KS தென்னரசுக்கு ஆதரவாக RB உதயகுமார் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பெரியார் வீதி, அக்ரஹார வீதி, காரை வாய்க்கால் உள்ளிட்ட இடங்களில் மேளம் வாசித்தவாறு வாக்கு சேகரித்தார். அமைச்சர்கள் எல்லோருமே தங்கள் இருப்பை காட்டிக் கொள்வதற்காக ஆங்காங்கே வாய்க்கு வந்ததை பேசிக்கொண்டு அவர்கள் தேர்தல் பிரச்சாரம் ஒருத்தர் ஓடுகிறார். இப்போதே தேர்தல் களத்தை விட்டு ஓடுவதற்கு அச்சாரமாக ஒரு அமைச்சர், மின்சாரத்துறை அமைச்சர், ஏனெனும் மக்கள் விரட்டி ஓடுகிறாரா அவரா ஓடுகிறாரா என்று தெரியவில்லை. தொகுதியில் இதுவரை 25 பேரிடம் உரிய ஆவணங்களின்றி 44,23,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவற்றில் உரிய ஆவணங்களை காட்டியதன் அடிப்படையில் 23 லட்சம் ரூபாய் உரியவர்களுக்கே திருப்பிக் கொடுக்கப்பட்டதாகவும் நிலை கண்காணிப்பு குழுவினர் தெரிவித்துள்ளனர். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் புகார் தொடர்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என இந்திய தலைமை தேர்தல் ஆணையருக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கடிதம் எழுதியுள்ளார். இது தொடர்பாக அண்ணாமலை எழுதியுள்ள கடிதத்தில் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெற திமுக அமைச்சர்கள், திமுக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் முறைகேடுகளில் ஈடுபடுவதாக தமிழக பாரதிய ஜனதாவின் சார்பில் மாநில தலைமை தேர்தல் அதிகாரியிடம் புகார் அளிக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்வது தொடர்பான திமுக அமைச்சர் KN நேருவும் காங்கிரஸ் வேட்பாளர் EVKS இளங்கோவனும் உரையாடியது தொடர்பான ஆடியோவை கடந்த மாதம் 29ஆம் தேதி பாஜக வெளியிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த வாரம் வாக்காளர்களுக்கு 2 கிலோ இறைச்சியை திமுகவினர் அளித்ததாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார்.
தமிழக பாஜக தொடர்ந்து புகார்கள் அளித்தும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். ஆளும் திமுக அரசின் அதிகார துஷ்பிரயோகத்தை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் சாடியுள்ளார். எனவே ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை சுதந்திரமாகவும் நேர்மையாகவும் நடத்த உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்திய தலைமை தேர்தல் ஆணையரை அண்ணாமலை கேட்டுக் கொண்டுள்ளார். கோவையில் கல்லூரி வளாகத்தில் மாணவர்களுடன் புலம்பெயர் தொழிலாளர்கள் மோதிக்கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. வடமாநில தொழிலாளர்கள் உருட்டுக்கட்டை போன்ற ஆயுதங்களுடன் கல்லூரியில் சுற்றி வந்த காட்சிகள் அதிர்ச்சியை உண்டாக்கியுள்ளது. கோவை மாவட்டம் சூலூர் கண்ணம்பாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் ஓர் தனியார் கல்லூரி விடுதியின் உணவகத்தில் ஏராளமான புலம்பெயர் தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். அந்த தொழிலாளர்கள் உணவருந்த வந்த மாணவர்களுடன் மோதலில் ஈடுபட்டு பின்னர் கையில் கட்டைகளுடன் கல்லூரி வளாகத்தில் சுற்றிய காட்சிகள்தான் இவை. ஆர்விஎஸ் கல்வி நிறுவனங்களின் கேன்டீனில் தினமும் 700க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் உணவருந்தி வருகின்றனர். உணவு தயாரிக்கும் பணியில் 15க்கும் மேற்பட்ட புலம்பெயர் தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். திங்கள் இரவில் பொறியியல் கல்லூரி மாணவ மாணவிகள் உணவருந்த கேன்டீனுக்கு வந்தனர். அப்போது வழங்கப்பட்ட உணவில் சில மாணவர்கள் உணவை அதிகமாக வைக்குமாறு கேட்டுள்ளனர். இதற்கு உணவு பரிமாறிய புலம்பெயர் தொழிலாளர்கள் மறுப்பு தெரிவித்ததால் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் இருதரப்பிற்கும் கைகலப்பாக புலம்பெயர் தொழிலாளர்கள் சமையலறையில் இருந்த விறகு கட்டைகளை எடுத்து மாணவர்களை தாக்கியுள்ளனர். மாணவர்கள் தாக்கப்படுவதை அறிந்த சக மாணவர்கள் சமையலறையை நோக்கி ஓடியதைக் கண்டு மாணவிகள் அதிர்ச்சியடைந்தனர். பின்னர் கேன்டீனில் இருந்து வெளியேறிய புலம்பெயர் தொழிலாளர்களை மாணவர்கள் விரட்ட அவர்கள் உருட்டுக்கட்டைகளுடன் சண்டைக்கு தயாராகி கல்லூரி வளாகத்தை சுற்றி வந்த காட்சிகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சில புலம்பெயர் தொழிலாளர்கள் தப்பிக்க முயல அவர்களை சுற்றி வளைத்து மாணவர்கள் அச்சுறுத்திய காட்சிகளும் வெளியாகின. கல்லூரி நிர்வாகம் கொடுத்த தகவலை அடுத்து விரைந்த போலீசார் இருதரப்பையும் சமாதானப்படுத்தினர். நிலையில் மாணவர்களுடன் பிரச்சனையில் ஈடுபட்ட புலம்பெயர் தொழிலாளர்கள் 10 பேரை கல்லூரி நிர்வாகம் வேறு இடத்திற்கு அழைத்து சென்றது. கல்லூரி நிர்வாகத்தின் சார்பில் புகார் அளிக்கப்படாத நிலையில் தாக்குதல் காட்சிகள் தொடர்பாக மாவட்ட எஸ்பி பத்ரி நாராயணன் உத்தரவின் பேரில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு திருப்பூரில் புலம்பெயர் தொழிலாளர்கள் உள்ளூர் தொழிலாளர்களை தாக்கும் வீடியோ வெளியான நிலையில் தற்போது கல்லூரி மாணவர்கள் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு இடையேயான தாக்குதல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்தி தொகுப்பில் மீண்டும் இணைவோம். தமிழக அரசியல்வாதிகள் ஏற்றுக்கொள்ளாத நிலையில் அவரது பேச்சின் பின்னணியில் சதி இருப்பதாக தந்தை பெரியார் திராவிடர் கழகம் சந்தேகம் எழுப்பியுள்ளது. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரன் இலங்கையில் நடந்த உள்நாட்டுப் போரின் இறுதிக் கட்டத்தில் கொல்லப்படவில்லை என்றும் அவர் உயிருடன் இருப்பதாகவும் உலகத் தமிழர் பேரவைத் தலைவர் பழ நெடுமாறன் தெரிவித்துள்ளார். இவரது கருத்தை இலங்கை ராணுவம் மறுத்துள்ளது. பிரபாகரன் உயிரோடு இருக்கிறார் என்று பழ நெடுமாறன் அறிவித்த போதிலும் அதற்கான எந்த ஆதாரத்தையும் வெளியிடவில்லை. இவரது கருத்து பற்றி தமிழீழ ஆதரவாளர்கள் உட்பட அரசியல்வாதிகள் பலர் கருத்து தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் EVKS இளங்கோவன் பிரபாகரன் மீண்டும் வந்தால் தாங்கள் வரவேற்பதாக தெரிவித்துள்ளார். அதற்குத்தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மிக விரிவாக அதே சமயத்தில் ஆழமாக கருத்தை சொல்லியிருக்கிறார்.
ஒருவர் மறைந்து போன ஒருவர் மீண்டும் திரும்பி வந்தால் நாங்கள் வரவேற்கிறோம். வைகோ, திருமாவளவன், சீமான் உள்ளிட்டோர் பல நெடுமாறனின் கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி தெரிவித்தார். பிரபாகரனை ஆதரிக்கிற வைகோவோ, திருமாவளவனோ, சீமானோ நெடுமாறனுடைய கருத்தை ஏற்றுக்கிட்டதா எனக்கு தெரியல. அவங்களாம் ஒரு சந்தேகத்தோட தான் சொல்லிருக்காங்க. எங்களுக்கு ஒன்றும் இல்லை, பிரபாகரன் இருக்காருன்னா இருந்துட்டு போட்டோம், நாங்கள் என்ன வேண்டாம் நான் சொல்றோம். தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் துணைத் தலைவரும் மூத்த வழக்கறிஞருமான துரைசாமி பல நெடுமாறனின் கருத்தை மறுத்துள்ளார். பல நெடுமாறனின் கருத்தின் பின்னணியில் இந்திய உளவுத்துறை மற்றும் பாஜகவின் சதி இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். இப்பொழுதுதான் பிஜேபியினுடைய தலைவர் அண்ணாமலை யாழ்ப்பாணத்திற்கு சென்றுவிட்டு வந்தார். அவர் சென்றுவிட்டு வந்ததுக்கு உடனடியாக இப்பொழுது ஒரு தலைவர் இதோ பிரபாகரன் உயிருடன் இருக்கிறார், பிரபாகரன் உடனே வரப்போகிறார் என்று. இதில் பின்னணியில் இந்தியாவினுடைய உளவுத்துறையும் பிஜேபியினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸும் சதி செய்து அந்த சதியினுடைய அடிப்படையில் தான் இப்பொழுது பிரபாகரன் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லப்பட்டு வருகிறது. பல நெடுமாறன் அறிவிப்புக்கு கருத்து தெரிவித்துள்ள தமிழக அரசியல் தலைவர்களில் சிலர் பிரபாகரன் உயிரோடு இருந்தால் மகிழ்ச்சி என்று மட்டுமே பதில் அளித்திருப்பதன் மூலம் தமிழக அரசியல்வாதிகள் பிரபாகரன் உயிரோடு இருக்கிறார் என்பதை நம்பவில்லை என்பதை தெளிவுபடுத்துகிறது. தமிழகம், ஆந்திரா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் உள்ள 4 குழுமங்களுக்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனையை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரபல ஸ்டார் ஹோட்டலான அசோக் ரெசிடென்சி நிறுவனம் கடந்த சில ஆண்டுகளாக வருமானத்தை மறைத்து பல இடங்களில் சொத்துக்களை வாங்கியிருப்பதாகவும் புதிதாக பல கிளைகளை தொடங்கியிருப்பதாகவும் வருமான வரித்துறைக்கு தகவல் கிடைத்தது. இதேபோன்று ஆதித்யராம், அம்பாலால் மற்றும் ரேடியன்ட் ஆகிய கட்டுமான நிறுவனங்கள் வரி ஏய்ப்பில் ஈடுபட்டதாக புகார் எழுந்தது. அதன் அடிப்படையில் ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களில் இந்த 3 நிறுவனங்களுக்கு சொந்தமான 60க்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். அசோக் ரெசிடென்சி உரிமையாளருக்கு சொந்தமான சென்னை அண்ணாநகரில் உள்ள வீடு உட்பட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். ஐயப்பந்தாங்கலில் உள்ள அசோக் ரெசிடென்சி ஹோட்டலில் வருமான வரித்துறையினர் காலை முதல் சோதனை செய்து வருகின்றனர். ஆதித்யராம், அம்பாலால், ரேடியன்ட் ஆகிய கட்டுமான நிறுவனங்களின் உரிமையாளர்களுக்கு சொந்தமாக கர்நாடகா, ஆந்திரா, தமிழகத்தின் ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம், விழுப்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள வீடு, அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் சோதனை நடைபெற்று வருகிறது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகைக்கடை பஜார் பகுதியில் உள்ள அம்பாலால் குழும உரிமையாளருக்கு சொந்தமான இல்லத்திலும் சேன்பாக்கம் பகுதியில் உள்ள தலைமை அலுவலகத்திலும் அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். அண்மைச் செய்தி, ரியல் எஸ்டேட் குழுமங்களுக்கு தொடர்புடைய இடங்களிலும் வருமான வரித்துறையினர் சோதனையை மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அறிவோம், கூடுதல் தகவல்களை திரு மகாலிங்கம் பொன்னுசாமி அவர்கள் வழங்க. முழு விவரங்கள் என்ன? இன்று காலை தொடங்கிய வருமான வரித்துறை அதிகாரிகளுடைய சோதனையில் இதுவரைக்கும் கணக்கில் வராத 5 கோடி ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. வரவு செலவு முதலீடு குறித்த ஏராளமான ஆவணங்களும் சிக்கியிருப்பதாக வருமான வரித்துறை தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. ஆதித்யாராம், அம்பாலால், அசோக் குழுமம் மற்றும் ரெடினஸ் ரியாலிட்டி ஆகிய 4 குழுமங்களில் இந்த சோதனை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சுமார் 150க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக கட்டுமானத்தில் இருந்து சம்பாதித்த பணத்தை பல்வேறு துறைகளுக்கு மூலதனமாக மாற்றியிருக்கிறார்கள். அதில் பல்வேறு குளறுபடிகள் இருக்கிறது. முறையாக வரி செலுத்தாமல் வரி ஏய்ப்பு செய்திருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த சோதனை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சம்பந்தப்பட்ட நபர்கள், அதாவது இந்த நிறுவனங்களுடைய உரிமையாளரிடம் தொடர்ந்து விசாரணை என்பது நடைபெற்று வருவதாகவும் வருமான வரித்துறை தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. நன்றி திரு மகாலிங்கம், விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்கு. அதானி விவகாரத்தில் பாஜக மறைப்பதற்கும் பயப்படவும் எதுவும் இல்லை என்று உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார். அதானி குழுமத்தின் வளர்ச்சிக்கு பாஜக அரசு உதவி வருவதாக காங்கிரஸ் கட்சியும் அதன் MP ராகுல் காந்தியும் சரமாரியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர். இந்த நிலையில் திரிபுரா தேர்தல் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து ANI செய்தி நிறுவனத்திற்கு உள்துறை அமைச்சர் அமித் ஷா பேட்டியளித்துள்ளார். அதில் 2024 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் தங்கள் கட்சிக்கு எதிராக போட்டியை
இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். மக்களின் முழு ஆதரவு பிரதமர் மோடிக்கு இருப்பதாகவும் கூறியுள்ளார். பிரதான எதிர்க்கட்சியாக மக்கள் எந்த கட்சியையும் அங்கீகரிக்கவில்லை என்றும் ஜம்மு காஷ்மீரில் தேர்தல் நடத்துவது குறித்து தேர்தல் ஆணையம்தான் முடிவு செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். अभी सुप्रीम कोर्ट ने केस का संज्ञान लिया है. देश की कैबिनेट के सदस्य नाते जब सुप्रीम कोर्ट ने किसी मैटर को सीज किया हो उस वक्त मेरे लिए बोलना ठीक नहीं होगा, परंतु इसमें बीजेपी के लिए कुछ छुपाने को नहीं है और ना किसी बात से डरने की जरूरत है. பிபிசி நிறுவனம் லாப கணக்கை முறையாக தாக்கல் செய்யவில்லை என்று கூறி மும்பை மற்றும் டெல்லி அலுவலகங்களில் வருமான வரித்துறையினர் ஆய்வினை மேற்கொண்டனர். 2002 குஜராத் கலவரம் தொடர்பாக பிபிசி செய்தி நிறுவனம் அண்மையில் ஆவணப்படங்களை 2 பாகங்களாக வெளியிட்டது. இதனை சமூக வலைதளங்களில் பார்க்க மத்திய அரசு தடை விதித்த நிலையில் எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்தன. தடையை மீறியும் ஒரு சில பல்கலைக்கழகங்களில் பிபிசி ஆவணப்படம் திரையிடப்பட்டது. இந்த சூழலில் டெல்லி கேஜி மார்க் மற்றும் மும்பையில் உள்ள பிபிசி அலுவலகங்களில் வருமான வரித்துறையினர் ஆய்வு நடத்தி வருகின்றனர். பிபிசி தனது துணை நிறுவனத்திற்கு விதிகளை மீறி பண பரிமாற்றம் செய்ததாக கூறப்பட்டுள்ளது. மேலும் லாப கணக்கை முறையாக தாக்கல் செய்யவில்லை என்றும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பிபிசியிடம் பலமுறை விளக்கம் கேட்டும் தொடர்ந்து பதிலளிக்கவில்லை என்று தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் டெல்லி மற்றும் மும்பை அலுவலகங்களில் வருமான வரித்துறையினர் ஆய்வு செய்து வருகின்றனர். இது தொடர்பாக பிபிசி நிறுவன ஊழியர்களுக்கு நிர்வாகத்தின் சார்பில் குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டது. அதில் 1 வாரத்திற்கு பணியாளர்கள் அலுவலகத்திற்கு வர வேண்டாம் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆய்வு குறித்து கருத்து தெரிவித்துள்ள காங்கிரஸ் செய்தி தொடர்பு பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ், முதலில் பிபிசியின் ஆவணப்படத்தை தடை செய்தனர். தற்போது பிபிசி அலுவலகத்தில் ரெய்டு நடத்துகின்றனர். இது அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி. நாங்கள் அதானி விவகாரத்தில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறோம். ஆனால் அரசு பிபிசியை துரத்திக் கொண்டிருக்கிறது என கூறியுள்ளார். இந்தியாவில் தற்கொலைகள் அதிகரித்து வருவதாக மத்திய அரசின் புள்ளி விவரங்கள் வெளியாகியுள்ள நிலையில் அது குறித்து வரைகலையின் மூலம் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் அபிநயா. இந்தியாவில் தற்கொலைகளோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கிறது. பாராளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட ஒரு கேள்விக்கு மத்திய அரசு தரப்பிடமிருந்து கொடுக்கப்பட்ட அந்த பதில்கள் மூலமாக தெரிய வந்திருக்கு. அந்த வகையில 2019 இருந்து 21 வரைக்கும் தொழில் வாரியாக தற்கொலைகளோட எண்ணிக்கை தெரிய வந்திருக்கு. அதில் முதலாவதாக தினக்கூலிகளோட அந்த தற்கொலை எண்ணிக்கை என்பது கடந்த 3 ஆண்டுகள்ல அதீத அளவுல அதிகரிச்சிருக்கிறத பார்க்க முடியுது. அதுல 2019ஆம் ஆண்டுல அந்த தற்கொலையோட எண்ணிக்கை என்பது 32,563 இருந்தது. அதுவே 2020ஆம் ஆண்டுல அது 37,666 அதிகரிச்சிருக்கு. 2021ல 42,004 அந்த எண்ணிக்கை என்பது அதிகரிச்சிருக்கு. இவர்களோட இந்த தற்கொலை என்பது இந்த காலகட்டத்தோட நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்கிறது. 2020-21 காலகட்டத்தில் கொரோனா காரணமாக அவர்கள் வேலை இழப்பை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்ததன் காரணமாகவும் கூட இந்த தற்கொலைகள் அதிகரித்ததற்கான காரணமாக சொல்லப்படுது. இதற்கு அடுத்த நிலையில நம்ம பார்க்கும்போது குடும்ப தலைவிகள், இவர்களோட அந்த தற்கொலை அந்த எண்ணிக்கையும் கூட கவனிக்கத்தக்கதாக இருக்கு. 2019 21,359 இருந்த தற்கொலை எண்ணிக்கை 2020 22,374 அதிகரிச்சு 2021 அது 23,179 அதிகரித்திருக்கு. இந்த தற்கொலைக்கு முக்கியமான காரணமாக சொல்லப்படுறது டொமஸ்டிக் வயலன்ஸ். அது சார்ந்த நிகழ்வுகள், ரொம்ப முன்னாடியே சிறு வயதிலேயே திருமணம் செய்து கொள்ளுதல், அதனால அந்த மன அழுத்தத்தை எதிர்கொள்ள முடியாமல் தற்கொலைக்கு போறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இதற்கு காரணமாக சொல்லப்படுது. இதற்கு அடுத்த நிலையில் நம்ம பார்க்கிறது விவசாயத்துறை சார்ந்த தற்கொலைகள். இந்த எண்ணிக்கை நம்ம பார்க்கும்போது 2019 10,281 இருந்த எண்ணிக்கை 2020 10,677 அதிகரிக்குது. 2021 அது 10,881 அதிகரித்திருக்கு. விவசாயம் சார்ந்த இழப்புகள், கடனை திரும்பி செலுத்த முடியாத ஒரு சூழல், இதன் காரணமாக விவசாயிகள் அந்த துறையில இருக்கக்கூடிய கூலி வேலை பார்க்கக்கூடியவர்களுடைய அந்த தற்கொலை எண்ணிக்கை என்பது அதிகரித்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக வேலை வாய்ப்பு இல்லாதோர், இந்த காலகட்டம் இதுவும் எப்படி தினக்கூலிகளுடைய தற்கொலையுமே அதே மாதிரி இந்த வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு சூழல் என்பது கொரோனா காலகட்டத்தில் இருந்தது. 2019 14,019 இருந்த தற்கொலை எண்ணிக்கை என்பது 2020 15,652 அதிகரிச்சு 21 அது சற்று குறைந்திருக்கிறது. 13,714 குறைந்திருந்தாலும் இந்த எண்ணிக்கையும் கவனிக்கத்தக்க ஒரு எண்ணிக்கையாகத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அடுத்ததாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு துறை மாணவர்களுடைய எண்ணிக்கை என்பதும் அதிகரிச்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. 2019 10,335 இருந்த மாணவர்களுடைய தற்கொலை எண்ணிக்கை என்பது 2020 12,526 அதிகரிச்சிருக்கு. 2021 அது 13,089 அதிகரித்திருக்கு. மாணவர்களுடைய இந்த தற்கொலைக்கான காரணங்களாக கல்வி சார்ந்த அந்த மன அழுத்தம் என்பதும் ஏற்பட்டிருக்கு. கொரோனா காலத்துல வீடுகளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்ததும் கூட இந்த தற்கொலைகளுக்கான
காரணமாக சொல்லப்படுது. இதற்கு அடுத்த நிலையில ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் தற்கொலைகளோட எண்ணிக்கை என்று நாம் பார்த்தோம் என்றால் 2019 1,39,123 இருந்த மொத்த தற்கொலைகளோட எண்ணிக்கை 2020 1,53,052 அதிகரிச்சிருக்கு. இந்த வித்தியாசம் என்பது 10% இருந்திருக்கு. அதற்கு அடுத்தபடியாக 2021 1,64,033 பேர் தற்கொலை செய்து மரணமடைந்திருக்கிறார்கள். அது முந்தைய ஆண்டை விட 7% அதிகம். ஒட்டுமொத்தமாக ஒரு ஆண்டுல 1,64,000 பேர் தற்கொலை செய்து உயிரிழக்கிறார்கள். இது எதனால் என்பதை ஆய்வு செய்து அதனை தடுப்பதற்கான வழிமுறைகளை அரசாங்கங்கள் கண்டறிய வேண்டும் என்பது கோரிக்கையாக இருக்கு. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்தி தொகுப்பில் மீண்டும் இணைவோம். மின்வாகன உற்பத்தி துறையில் 50,000 கோடி ரூபாய் முதலீடு செய்து 1.5 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதே தமிழ்நாடு அரசின் நோக்கம் என மின்வாகன கொள்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் பெட்ரோல், டீசல் உள்ளிட்ட எரிபொருள் பயன்பாட்டை குறைக்கும் நோக்கிலும் காற்று மாசுபாட்டை தடுக்கும் முயற்சியாகவும் மின்சார வாகனங்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. மின்சார வாகனங்களை பயன்படுத்துவதை ஊக்குவிக்க மத்திய மற்றும் மாநில அரசுகள் பல்வேறு சலுகைகளையும் அறிவித்து வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக மின்சார வாகனங்களுக்கான GST 12% இருந்து 5% குறைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமிழ்நாட்டின் மின்வாகன கொள்கையை சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டார். மின்வாகன உற்பத்தி துறையில் 50,000 கோடி முதலீடு செய்யப்பட உள்ளதாகவும் இதனால் 1.5 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் கொள்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்னேற்ற நிலையங்களுக்கான ஊக்கச் சலுகைகள், சாலை வரி விலக்கு, பதிவு கட்டணம் மற்றும் அனுமதி கட்டணம் தள்ளுபடி ஆகிய பயன்கள் 2025 ஆண்டு டிசம்பர் மாதம் வரை நீட்டிக்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரியை திரும்ப வழங்குதல், மூலதன மானியம் உள்ளிட்ட பல்வேறு முதலீட்டு சலுகைகளில் ஏதேனும் ஒன்று அளிக்கப்படும். மேலும் மத்திய அரசால் வழங்கப்பட்ட மின்சார வாகன மின்னேற்ற உள்கட்டமைப்புக்கான மாதிரி கட்டட விதிகளுக்கு ஏற்ப கட்டட விதிகளில் திருத்தம் மேற்கொள்ளப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மின்வாகன சூழல் அமைப்பினை மேம்படுத்த மின்வாகன தொழிற்பூங்காக்கள் அமைக்கப்படும் என்றும் பிரத்யேகமாக மின்வாகன இணையதளம் உருவாக்கப்படும் என்றும் கொள்கை குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. பொது போக்குவரத்து திட்டங்களை மின்மயமாக்குதல் மற்றும் ஸ்மார்ட் மொபிலிட்டி திட்டங்களை ஊக்குவிக்க பிரத்யேகமாக மின்வாகன நகரங்களை உருவாக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, சேலம் மற்றும் திருநெல்வேலி ஆகியவை மின்வாகன நகரங்களாக மாற்றப்படுகின்றன. இந்த பணிகளை மேற்கொள்ள தலைமைச் செயலாளர் தலைமையில் முக்கிய துறைகளின் செயலாளர்களை உறுப்பினர்களாக கொண்ட மின்வாகன வழிகாட்டுதல் குழு மாற்றியமைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை IITயில் மாணவர் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். தற்கொலைக்கு முயன்ற மற்றொரு மாணவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மகாராஷ்டிராவை சேர்ந்த ஸ்டீஃபன் சன்னி ஆல்பர்ட் என்ற மாணவர் சென்னை IITயில் முதுநிலை ஆராய்ச்சி மாணவராக பயின்று வந்தார். அவர் தன்னுடைய அறையில் தூக்கிட்டு நிலையில் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு சென்ற கோட்டூர்புரம் போலீசார் மாணவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆராய்ச்சியில் கவனம் செலுத்த முடியாத காரணத்தால் ஸ்டீஃபன் சன்னி ஆல்பர்ட் மன உளைச்சலில் இருந்ததாகவும் அதனால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. எனினும் தற்கொலைக்கான முழுமையாக காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதேபோல் மற்றொரு மாணவர் சரியாக படிக்க முடியாத காரணத்தால் மாத்திரையை உட்கொண்டு தற்கொலை முயன்றார். அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனிடையே மாணவரின் தற்கொலை குறித்து தங்களிடம் முறையாக தெரிவிக்கவில்லை என்று சக மாணவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்திய அளவில் முன்னணியில் உள்ள சென்னை IIT வளாகத்தில் தொடர்ந்து தற்கொலைகள் நடைபெற்று வருகின்றன. IIT வளாகத்தில் சாதி ரீதியான பாகுபாடு பார்க்கப்படுவதாக குற்றச்சாட்டுகளும் எழுந்து வருகின்றன. 2016 தொடங்கி தற்போது வரை சென்னை IIT வளாகத்தில் 12 தற்கொலை சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன. சென்னை IITயில் 2021 ஆண்டு பாதியில் இந்த மாணவருடைய சடலம் கண்டெடுக்கப்பட்டது. விசாரணையில் கேரளாவை சேர்ந்த மாணவர் உன்னிகிருஷ்ணன் என்பவர் தற்கொலை செய்து கொண்டது தெரியவந்தது. 2016 ஆண்டு மட்டும் IIT வளாகத்தில் 3 மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டனர். IITயில் படித்து முடித்தவுடன் நல்ல வேலை, கை நிறைய சம்பளம் என்று மாணவர்களின் வாழ்க்கை தரம் மேல்நோக்கி சென்றாலும் படிக்கின்ற காலத்தில் IIT வளாகத்தில் மாணவர்கள் பல்வேறு மன ரீதியிலான சிக்கல்களை சந்திக்க நேரிடுவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. மாணவர் தற்கொலை குறித்து அறிக்கை வெளியிட்டக்கூடிய IIT நிர்வாகம் மாணவரின் திடீர் மரணம் அதிர்ச்சியும் வேதனையும் அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளது. இறந்த மாணவரின் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரின் துக்கத்தை பகிர்ந்து கொள்வதாக கூறியுள்ளது. IIT வளாகத்தில் உள்ள மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்களின் நல்வாழ்வை மேம்படுத்த
தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளது. வளாகத்தில் உள்ளவர்களுக்கு தேவையான நேரத்தில் ஆதரவு அளிக்கக்கூடிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறியுள்ளது. இந்த துரதிருஷ்டவசமான தருணத்தில் குடும்பத்தினரின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்குமாறும் IIT நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. கடன்களுக்கான வட்டி கடுமையாக அதிகரித்துள்ள நிலையில் அதனை கட்சி முடிக்க சில யோசனைகளை இன்றைய நாணயம் பகுதியில் அளிக்கிறார் சிறப்பு செய்தியாளர் விஷ்ணுராஜ். பேங்க்ல வாங்கின எல்லா கடனுக்கான வட்டியும் அதிகரிச்சிருச்சு. இப்போ இவ்வளவு வட்டி கட்ட முடியாது, இதுக்கு ஏதாவது செஞ்சே ஆகணும் அப்படின்றதுதான் இப்போ உங்களுடைய நிலையா இருந்தா நான் சொல்றத முயற்சி பண்ணி பாருங்க. பொதுவா நம்ம முதலீடு அப்படின்னு ஏதாவது ஒன்று வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. உதாரணமா மாசம் மாசம் தங்கம் வாங்குவோம், இல்ல ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது மாதிரியான ஏதோ ஒரு விஷயம் நீங்க செஞ்சுட்டு வரீங்க அப்படின்னா அந்த தொகையை குறைச்சிக்கிட்டு மீதம் இருக்கக்கூடிய அந்த தொகையை நீங்க கடனை கட்டுறதுக்கு பயன்படுத்தலாம். நீங்க செய்யக்கூடிய முதலீடுகள் அப்படிங்கிறது பொதுவா ஒரு வருஷத்துக்கு 8% வருமானம் கொடுக்குது அப்படின்னு வச்சுப்போம். இப்போ நீங்க வாங்கின கடனுக்கு எவ்வளவு வட்டி கட்டுறீங்க அப்படின்றத கவனிங்க. தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில வீட்டுக்கடனே 9% தாண்டிருச்சு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். கடனுக்கான வட்டி 9% மேல இருக்கும் போது உங்களுடைய முதலீட்டின் மூலமா உங்களுக்கு வருமானம் 8% தான் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு 1% லாஸ் அப்படிங்கிறது, வருமானத்திலேயே 1% லாஸ் அப்படின்றத நீங்க கவனிக்கணும். அதுக்கு பதிலா அந்த முதலீட்டு தொகையை வச்சு நீங்க கடனை அடைச்சீங்கன்னா, உதாரணத்துக்கு மாசம் 10,000 ரூபாய்க்கு தங்கமோ இல்ல வேற ஏதோ முதலீடு செய்யற அந்த 10,000 ரூபாயை வச்சு கடனை நீங்க கட்டினீங்கன்னா அது டைரக்டா உங்க பிரின்சிபல் அமௌண்ட்ல கழியும். அந்த 10,000 ரூபாய்க்கு 9% அளவுக்கு உங்களுக்கு சேமிப்பாகும். இப்போ வீட்டு கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இதுல கொஞ்சம் கவனிக்கணும். அதுல நீங்க திரும்ப கட்டக்கூடிய வட்டி மற்றும் அசலுக்கு வரி சலுகை இருக்கும். அப்படி எந்த சலுகையும் இல்லாத கடனுக்கு நீங்க வட்டி கட்டிட்டு வரீங்க அப்படின்னா ஏற்கனவே கையில் இருக்கக்கூடிய முதலீடுகள் இல்ல நீங்க முதலீடு செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பணத்தை வச்சு நீங்க இந்த கடனை அடைத்து விட்டு வெளியே வருவது உங்களுக்கு லாபமா இருக்கும். ஒருவேளை இந்த முறையில நீங்க வீட்டு கடனை கட்டி வீட்டு கடன் சலுகையை பயன்படுத்த முடியாம போயிடுச்சுன்னு வைங்களேன், நீங்க இன்கம் டாக்ஸ் ஸ்லாப் படி உங்க வருமான வரி செலுத்த வேண்டிய சிச்சுவேஷன் வரும். அது உங்களுக்கு கூடுதல் இழப்பை கூட தரலாம். சோ அதுல கவனமா இருங்க. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். காதலர் தினத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை எத்திராஜ் கல்லூரி அருகே பாரத் இந்து முன்னணியின் சார்பில் போராட்டம் நடைபெற்றது. சுதந்திர போராட்ட வீராங்கனைகளான வேலுநாச்சியார், தில்லையாடி வெள்ளியம்மை, ஜான்சி ராணி உள்ளிட்டோரின் புகைப்படங்களை வைத்துக் கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். காதலர் தினத்தை புறக்கணித்து கலாச்சாரத்தை காத்திடுவோம் என்று முழக்கங்களை எழுப்பினர். ஆனால் மாணவிகள் யாரும் அவர்களது போராட்டத்தை கண்டுகொள்ளவில்லை. மேலும் காதலர் தினத்திற்கு எதிராக துண்டு பிரசுரங்களை வழங்கினர். தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். காதல் என்பது வாழ்க்கையில் ஒரு அங்கம் தானே தவிர வாழ்க்கை முழுவதும் காதலை வைத்து மட்டும் நம்மால் எதையும் சாதிக்க முடியாது. காதல் படிப்பு மேல் கொள்ள வேண்டும், பெற்றோர்கள் மீது காதல் கொள்ள வேண்டும், இந்த தேசத்தின் மீது காதல் கொள்ள வேண்டும், நீங்கள் விரும்பியவர்கள் மீதும் காதல் கொள்ள வேண்டுமே தவிர முழுமையாக காதலை கொண்டு நீங்கள் பயணம் செய்தால் ஏமாற்றம் அடைவீர்கள். உலகம் முழுவதும் காதலர் தினம் திருவிழாவை போல கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்திலும் கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக காதலர் தினம் அனைத்து பகுதிகளிலும் கொண்டாடப்படுகிறது. இதற்கு சிலர் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் இளைஞர்களின் எண்ணங்களை பிரதிபலிக்கும் விதமாக அவர்கள் தெரிவித்த கருத்துகள் உங்கள் பார்வைக்கு. இங்க மனித சமூகம் இன்னமும் உயிர்ப்போடு இருக்குன்னா, மனிதனுக்குள்ள இன்னும் மனிதம் இருக்குன்னா அதுக்குரிய காரணம் காதலா தான் இருக்க முடியும். காதல்ங்கிறது மனிதனை தாண்டி எல்லா உயிர்களுக்குமே பொதுவான ஒன்றா தான் இருக்கு. ஏன்னா எல்லா உயிர்களுமே இன்னைக்கு காதல் பண்ணிட்டு, ஆக்சுவலி சயின்ஸ்ல மரம் செடி கொடி கூட காதல் பண்ணதுக்கு மனுஷனை காதல் பண்ண கூட சொல்ற அந்த முட்டாள் கூட்டத்துக்கிட்ட சொல்லணும்னா போயிட்டு சக மனுஷனை அது யாராவது அவனையும் சேர்த்து நீங்க காதல் பண்ணுங்க, அவங்களுக்கும் சேர்த்து நம்ம லவ் ஸ்ப்ரெட் பண்ணுவோம். அதான் ரொம்ப தேவையானதா இருக்கும். கொண்டாடக்கூடாதுலாம் எனக்கு தெரிஞ்சு இல்ல, அதை வந்து தப்பா மிஸ்யூஸ் இந்த அதை வந்து பிளேம் பண்ணி வேற வேற மாதிரி பண்றாங்களா, அந்த மாதிரி எதுவும். ரஷ்யாவில் நாட்டுப்புற கதைகளை கொண்டாடும் பணி சிற்ப திருவிழா மக்களை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. வடமேற்கு ரஷ்யாவில்
கிரேலியா பகுதியில் ஆண்டுதோறும் நடைபெறும் பனி சிற்ப திருவிழா தற்போது துவங்கியுள்ளது. இந்த வண்ணமயமான திருவிழா என்பது ரஷ்ய விசித்திர கதைகள், காவியங்கள், கட்டுக்கதைகள், பாடல்கள் மற்றும் பிற நாட்டுப்புற கதைகளின் பிரபலமான கதாபாத்திரங்களின் தொகுப்பாகும். இவை அனைத்தும் பனி மற்றும் பனியிலிருந்து வடிவமைக்கப்பட்டவை. பாம்புகள், டிராகன்கள், அரக்கர்கள் போன்ற மர்மமான தீய உயிரினங்களுடன் பண்டைய போர் வீரர்கள் போராடுவது போன்ற சிற்பங்கள் உறைந்த பனிக்கட்டிகளில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. மொத்தம் 20 பனி சிற்பங்கள் உள்ளன. ஒவ்வொன்றும் கட்டிடக்கலை விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் 22 மாநிலங்களை சேர்ந்த 60 கைவினைஞர்கள் 3 குழுக்களாக சிற்பங்களை செதுக்கியுள்ளனர். பனி சிற்பங்கள் குழந்தைகள் உட்பட பார்வையாளர்களை பெரிதும் ஈர்த்துள்ளது. தற்போது அங்கு குளிர் வாட்டும் நிலையில் வானிலை வெப்பமடையும் வரை பனி சிற்பங்கள் 1 அல்லது 2 வாரங்களுக்கு காட்சியில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.